எங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிச்சோன்னு நேரம் எல்லாரும் பனையூர் வந்துடணும். எடப்பாடி 40 சீட் இருக்கு, பிஜேபி கைட்டு விடு, நான் வந்துடுறேன் உன்னோட. அடே அப்பா குட்டிச்சா தானே. ஐயோ ஃபேமிலிஸ் வெக்கங்கிட்ட ஜென்மங்களா என்ன பேசுது ஒரு தற்குறியல். திமுக சக்தி திருசா தாண்டா சித்தியை மறைச்சிட்டு உள்ளது. வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, மனைவிக்கு வெளில எத்தனை மனைவி எழுதினாரு தெரியும். நீ அழைச்சிட்டு கொண்டு சங்கீதா கூப்பிட்டு போண்டே தானேயா லண்டனு, இல்லை சித்தியை கூப்பிட்டு போ. யார் மறைச்சா? கல்யாணத்தை கூட்டிட்டு போற, தேர்தல் முடிஞ்சிருக்கும், ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்கலாம். தனி மனிதன் சோல் செம என்ஜாய் ஃபன்மா. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் கர்நாடகாவில் இருக்கிறேன். விஜய் நான் முட்டி போட்டாரு, முட்டி போடுறதுல பெரிய ஆள்னு வச்சுக்கவரு. கோயிலில் சொன்னேன், என்னால் தாங்கவே முடியல. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் இந்த விரலை வச்சு ஏதாவது பண்ணுங்க. ஆனால் லூஸ் இல்லைண்ணே, மென்டல். விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆன்மீக பக்தி இருக்கு, பயணம்லாம் பண்றாரு சார். ஆன்மீக பக்தியா என்னது? இவ்வளவு நாள் இல்லாம தலைவர் தளபதியே ஏன் ஜோசப் சொன்னீங்க, இந்த ஓட்டுலாம் விழாது, முஸ்லீம் ஓட்டு விழாது அப்படின்னு. ஓ அதுதான் அங்கே போனோம் ஐயா. அது நோம்பு எக்பார் நோம்பு, கோயிலுக்கு போகணும், வாங்க போவோம். இவருக்காக சித்தி தனியா மருதமலைக்கெல்லாம் போய் கும்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை கரெக்டாக தான் போகிறேன். முருகருக்கு 2 பொண்டாட்டி வள்ளி தெய்வான கரெக்டாக தான் போகிறேன். தப்பு இல்லை. மணியா நியாயமாக பார்த்து நானே முருக பக்தன் தான். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போவே உலகம் முழுக்க அவள் தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கன்ஃபார்மா 4ஆம் தேதி 2 நாள் 3 நாள் தான் எனக்கு பொறுத்துக்கிடுங்களா? ஏன் அதுக்குள்ள அவசரம்? எக்ஸிட் போல பார்த்துட்டு சொல்றீங்க போல இருக்கு. விஜய் ஒரு அறிவு கொடுத்துருக்காரு காலில், ஜெயிச்சோன்னு நேரம் எல்லாரும் பனையூர் வந்துடணும், அதிமுக ஆஃபீஸ் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு பேசிடுவாங்க. எங்காக பிடிச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு தெரியாது. பொட்டியே காணும், பொட்டியை ஓட்டத்திட சட்டை கழிச்சிருக்கிற கதையா இருக்குது. ஜெயிச்சோன்னு வந்துருங்கன்னா ஒரு 20 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு எக்ஸிட் போல் வந்து கணிச்சாங்க. எக்ஸிட் போல் நிறைய நல்லது நடந்திருக்காது, குழப்படி இருந்தது. யாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாதுமா. உனக்கு தான் போட்டால் வாக்கு சீட்டு பாக்கெட் வச்சுட்டு போவான் பாரு, அந்த மாதிரி கதை தான் இங்கே. பட் அதை வச்சு டிஎம்கே ஆட்சி அமைக்கிறது ஜென்ரலான ஒரு தாட்டு. பட் விஜய் வாங்குகிற வாக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுங்கிறது உண்மை. தற்குறிகளோட வாக்குகள் எவ்வளோ விழுந்திருக்குங்கிறது கவனிக்கப்படும். கவனிச்சாதான் ஆட்சி ஆரம்பிப்பாங்க டிசைட் பண்ண முடியும். இந்த கால்குலேஷன் படி வந்துடுறேன். ஒரு 30 சீட்டு 40 சீட்டு விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு மாயை இருந்தால் கூட அந்த மாயை ஆபத்தான மாயை. அவங்க யார் பக்கம் சைடு எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அரசியல் கணிப்பு சார். அப்படி பார்த்தா எக்ஸிட் போல டிஎம்கே கூட தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அப்போ அதுவும் ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே ஆட்சி அமைக்குமா? இவங்க சொல்ற மாதிரி 40 சீட்டு ஜெயிச்சுன்னா தலைங்கா மாறும், எல்லாம் உள்டாவாயிடும்ல. நேரம் தாவக்கத்தில் ஒரு நேரம் வண்டி எடுத்துகிட்டு போய் எடப்பாடியை பார்த்து, எடப்பாடி 40 சீட்டு இருக்கு, பிஜேபி கைட்டு விடு, நான் வந்துடுறேன் உன்னோட. இது வரைக்கும் எடப்பாடி அவர் எதிர்த்து பேசவே இல்லை. திமுக பேசுறது மட்டும் தான் வேலையை வச்சிருந்தாரு. பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி. நான் அந்த பக்கம் போகல, இங்கே வர்றேன். 40 சீட்டை வச்சுக்க நீ ஆட்சி அமைப்பான்னா அங்கே அதுக்கு வாங்கணும்ல. அவர் 50 சீட்டு தானே சொல்கிறாங்க எடப்பாடியை. 50 40 90 சீட்டு தானம்மா சார். பிஜேபியும் எடப்பாடியும் ஒன்று தானே சார்? அதை கழட்டி விட சொல்லுவாங்க. தாவேக்கா போயிட்டு அதை கழட்டி விடுங்க. தாவேக்கா சொன்னா கேட்குற அளவுக்கு தாவேக்காக்கு பவர் இருக்கா? 40 சீட்டு தான் கேட்டு தானே ஆகணும். 40 சீட்டு தான் கேட்டு தானே ஆகணும். இதெல்லாம் ஒரு கற்பனை தானே, அது சொல்ல வர. சார் எந்த அளவுக்கு விஜய்க்கு நம்பிக்கை இருந்தா ஜெயிச்ச உடனே பனையூருக்கு வந்துருங்கன்னு சொல்லுவார் அவர். மினிஸ்டர்லாம் போட்டாங்க தெரியுமா? மினிஸ்டர்லாம் போட்டாங்க. புஷியானந்தன் கல்வித்துறை மந்திரி, ஆதவர்ஜுனா பொருளாதார மந்திரி, சேவ் பண்ணிட்டாங்களா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆமாம். விஜய் வந்து காவல் மற்றும் சட்ட ஒழுங்குத்துறை அவர் கையில் வச்சிருக்காரு. காதல் வந்துருக்கு. காதல் மற்றும் சட்டத்துறை இல்லைம்மா, காவல் சொல்லு வராதா? காவல். நல்ல வேலை திருத்தனீங்க, இல்லைன்னா நான் அதுவாக தான் நினச்சிருப்பேன். நீ அதுவாக தான் நினைப்பீங்க. காவல் மற்றும் சட்ட ஒழுங்கு விஜய் வச்சுக்கிறார். அந்த துறை முக்கியமான துறை, அது யாருக்கும் கிடையாது. மேமுக்கு என்ன பார்த்து செட்டில் பண்ணணும். மேம்ஸ் இருக்காங்க. மேம்ஸ் அவங்க வைஃப் டிவோர்ஸ்னால அந்த மேம்ஸ் தான். ஃபேமிலிஸ்ங்கிற மாதிரி மேம்ஸ். ஃபேமிலிஸ் அடிச்சாம இருக்கும். அடே அப்பா குட்டிச்சா தானே. ஐயோ ஃபேமிலிஸ், எங்கள் அம்மா ஃபேமிலிஸ், எங்கள் அப்பா ஃபேமிலிஸ்னா அடிச்சுட்டு தார் ராக் ஜீப் வாங்க போகிற ஃபேமிலிஸ்னா. நீ டிஎஸ்டி வாங்கினாலே எலுமிச்சம் விட்டுருவான் கோயிலில் போய். உனக்கு மண்டவோட பிரார்த்தனை பண்ணிடுவான். நீ தார் வாங்குறா விட்டுரு தேடுவானா என்ன? மண்டவோட பிரார்த்தனை பண்ணிட்டானோ, மாட்டிக்கிட்டான். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட அன்லாக் பண்ணிட்டு விட்டாயா? நான் பார்த்துக்க எப்படி இருக்காயின்னு. ஒத்த A4 சீட்டை வச்சு ஏமாத்திட்டாயா அவன். ஃபேமிலிஸ்
நான் வெளிநாடு போகிற ஃபேமிலிஸ், ஃபோட்டோ எடுக்க உள்ள ஃபேமிலிஸ், உண்மையாக போன ஃபேமிலிஸுங்கிறான். சார் விஜயே பார்த்துட்டாரு சார் அவரு. விஜயையே பார்த்துட்டாரு சார் அவரு. விஜய் என்ன வைகுண்டத்தில் இருக்க ஏமாதரமனா? வைகுண்டம் போயிட்டு வந்த மாதிரி சொல்கிறேன். விஜயை பார்த்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க, அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். ஏங்குறவங்க நான் ஏங்கலாம். எனக்கு வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு கெட்டு விட போது நான் நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடணும் பசிக்குதுங்கிற மனநிலையில் உட்காந்துருக்கேன். ஏங்கிட்டுலாம் இல்லை, ஏங்குறாங்களா? அது ரைட்டு. நாங்கள் விஜய்க்கு அண்ணாவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், கூட கூட படுப்போம். உனக்குன்னு எப்பா விஜய் உனக்கு செம மார்க்கெட்டா? அரசியல் இல்லைனாலும் காவல் லைன்லாம் காதல் லைனில் மார்க்கெட்டு. வெக்கங்கிட்ட ஜென்மங்களா என்ன பேசுது ஒரு தற்குறிகள். விஜய் விட்டுட்டு வந்துட்டார். எதை விட்டுட்டு வந்தாருன்னா சித்தியை விட்டுட்டு வந்துருக்காரு. திமுக சக்தி திரிசா தாண்டா சித்தியை மறைச்சிட்டு உள்ள வந்துட்டார். வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல. மனைவிங்கிற வேலை எத்தனை மனைவி எழுதினாரு தெரியல. குடும்பம், திருமணம், குழந்தைகள் இருக்குல்ல காலம். பொது வாழ்க்கை இல்லைப்பா. பொது வாழ்க்கைன்னா பப்பாட்டி வச்சுக்கிறங்கிறது ஒரு உல்டாவாக புரிஞ்சுக்கிட்டார். ரிவர்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல அதை வச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணும் முடிவு எடுத்தார். அரசியலுக்கு வந்த பிறகு அமைஞ்சா வச்சுக்கலாம். இவர் ரிவர்ஸில் போயிட்டார். அதான் பிரச்சனை. சார் இன்னொரு விஷயம், விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆன்மீக பக்தி இருக்கு, பயணம்லாம் பண்றாரு சார். ஆன்மீக பக்தியா? என்னது ஆன்மீக பயணம்ல இறங்கி இருக்காரு. தப்பா புரிஞ்சு போச்சுமா? சொல்லுமா, காதல் விட மாட்டேது. 50 வயசுல அப்படி இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம ஜோசப் விஜய்ன்னு சொன்னார்லம்மா, ருசியானந்தன் சொல்லியிருப்பாரு. தலைவர் தளபதியே ஏன் ஜோசப் சொன்னீங்க? இந்த ஓட்டெலாம் உழாது, முஸ்லீம் ஓட்டு உழாது அப்படின்னு. ஓ அதுதான் அங்கே போனோமையா, அது நோம்பு எக்பார் நோம்பு. நம்ம கோயிலுக்கு போகணும், வாங்க போவோம். எங்கே போகலாம்? பழனிக்கு போகலாம். பழனியில் மலை மேலே இருக்காரு, அவ்வளோ தூரம் போக முடியாது, நடக்க முடியாது. தலைவர் தளபதி ரோப் கார் இருக்கு, ரோப்பில் போயிடலாம். அறுத்துட்டு வந்தால் நீயா போவ? இந்த கொள்றது பகுதியா நீ முதல்ல? சரி திருச்செந்தூர் போகலாம் தளபதி, தரையில் இருக்குது, கும்பிட்டு வந்துடலான்னு கும்பிட்டு வந்து நேராக சீரடி போயிட்டாப்புல. சாய்பாபா எதுக்காண்டி போனார்? சாய்பாபா ஜென்ரல் டிவோட்டி. இந்து சாமி நம்மளும் கும்பிட்றோம், முஸ்லீம்ஸும் கும்பிட்றாங்க, கிறிஸ்டியன்ஸும் கும்பிட்றாங்க. சரி பொதுவாக போயிட்டு வந்துடுவோம், சாய்பாபாவுக்கு பிரச்சனை வேண்டான்னு அங்கே போயிட்டார். என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாப்பை மாதிரி தெரியுதா, கேனை மாதிரி தெரியுதான்னு ஒரு அசைவுக்கு அர்த்தம் தெரியும். சார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் டூருலாம் போகும்போது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது இவர் ஆன்மீக பயணத்தில் இறங்கியிருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். அரசியல் தலைவர்லாம் பொண்டாட்டி வச்சிருக்கான், அழைச்சிட்டு போகிறான். நீ என்னத்தை வச்சிருக்க? வெளிப்படையாக அழைச்சிட்டு போகிறாங்க. முதலமைச்சர் அழைச்சிட்டு போகிறாரு. துர்கா ஸ்டாலின் என்னுடைய மனைவி, திருவெண்காட்டை சேர்ந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், எங்களுக்கு குழந்தைகள் உண்டு, ஒரு பேர் உதயநிதி, அவருக்கு பேர் உண்டு இன்பநிதி அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு. எடப்பாடி அவர் மனைவி பிள்ளையெல்லாம் இன்றைக்கி வந்து பழனி கோயிலுக்கு சாமி கும்பிட்றாங்க. அதை வீடியோ எடுத்து பார்க்குறோம். வேறு சொல்லுமா, திருமாவளவன்ட்ட பொண்டாட்டி இல்லை, அவர் எங்கேயும் அழைச்சிட்டு போகிறது இல்லை. வேறு யார் இருந்தாலுமே அண்ணன்லாம் அழைச்சிட்டு போக மாட்டார், நேரம் கிடையாது அவருக்கு. வேறு யார்? அன்புமணி சௌமியோட சுற்றிக்கிட்டே இருக்கார் தேர்தல்லையே. அப்புறம் தனியாக வேறு சுற்றிட்டு ஒன்று அழைச்சிட்டு போகணுமா? அதான் ஓட்டு கட்டணுமா அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. இல்லை நீ அழைச்சிட்டு போனேன், சங்கீதா கூப்பிட்டு போண்டே தானேயா லண்டனு, இல்லை சித்தியை கூப்பிட்டு போ. இன்னும் யார் மறைச்சா? கல்யாணத்தை கூட்டிகிட்டு போகிற, தேர்தல் முடிஞ்சிருக்கும், ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று மறுப்பு சொல்லியம்மா. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. தனி ஃப்ளைட்டு உங்களுக்கு தனி ஒரு ஏரோப்ளான்லாம் வச்சுருக்கீங்க, வச்சுட்டு போக வேண்டிய விளையாட்டை பார்க்க. ஒரு வாட்டி போட்டு வர்றது 50 லட்சம் டிக்கெட் வருதான் சார்ஜ், ஃப்ளைட் வாடகை. இவர் தான் ஏழ்மையின் சிகரமாம்மா. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்று சித்தியை கூப்பிட்டு போ அப்படின்றீங்க, இவருக்காக சித்தி தனியாக மருதமலைக்கெலாம் போய் கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கரெக்டாக தான் போகிறாங்க. முருகருக்கு 2 பொண்டாட்டிமா, வள்ளி தெய்வான. கரெக்டாக தான் போகிறாங்க, தப்பு இல்லை. இல்லை மணியாக நியாயமாக பேசுது. நானே முருக பக்தன் தான். கவர் இருக்கா இல்லையா? பதில் கவரேஜ் இருக்குல்ல. நானே முருக பக்தன் தான், தப்பு இல்லை. வள்ளி தெய்வான முருகன் அக்செப்ட் பண்ணிக்குவார், குறைஞ்சி போடான்னு மன்னிப்பார். முருகன் தமிழ் கடவுள் அல்லவா? சார் போகிறவங்க ஏன் சார் தனித்தனியாக போகணும்? அதுக்கு ஒன்றாவே போனால் தான் வீடியோ போடுறீங்களாம்மா? உங்களுக்கு பிடிக்க படத்தில் பாடு தான் எங்கள் சித்தியை பிடிச்சிட்டாரு அவர். ஒன்றா போனால் வீடியோ எடுத்து போடுறீங்க. சார் என்ன சார் இப்போ வராங்க மருதமலைக்கு போய் எப்படி சார் சாமி கும்பிட்டுருப்பாங்க, எங்கே சார் தங்குவாங்க ராத்திரியில்? இதெல்லாம் கேள்வியாம்மா? இதெல்லாம் கேட்கிட்டு தான் எப்படி தொழில் சொல்கிறது? எங்கே தங்கிட்டு போகிறாங்க? பஸ்ஸானோட தங்குவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஆமாம் சார், இப்படிலாம் சோஷியல் மீடியாவில் போடுறத வச்சு த்ரிஷா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டோரியே போட்டாங்க. எனக்கு வந்து 1 மணி நேரம் தூக்கம் போனால் அதை சரி கட்டுறதுக்கு 4 நாள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க? தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்களா சார்? போதையை போட்டு தூங்குறது 4 நாள் தான் ஆகும். 1 மணி நேரம் இன்டெகிரேட் பண்ணினா 4 நாள் ரூம் சேர்த்து கொஞ்சம் குடிச்சிருக்காக்க 4 நாள் ஆகிடும்ல. கடிகாரம் பார்க்க வேண்டிய வேலையே இல்லாமல் எதுக்குமே கடிகாரம் பார்க்க போகிறாங்க? 4 நாள் அவங்க யார் கேள்வி கேட்க போகிறா? கேள்வி கேட்ட பொண்டாட்டியே வெட்டி விட்டாச்சு, கேள்வி கேட்ட பொண்ணும் பிள்ளையும் வெட்டி விட்டாச்சு. தனி மனிதன் சோல் செம என்ஜாய் ஃபன்மா. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பேச்சுலர் ஆகிறது ஒரு ஃபன் மோடு தானே சார். அப்படி இருந்தால் எப்படி சார் அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகும்? கேள்வி கேட்க ஆள் இல்லை, நல்லா தூங்கி எழுந்திருக்க வேண்டியது தானே.
அப்போ ஏன் சார் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க? இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தூக்கத்தை கெடுத்துடுறோம்ல, ஏதாவது இது பேசி வச்சு எங்கே போனாலும் வீடியோ போடுறாங்க அப்படி இருக்கிறது ஒரு இது இருக்குல்லம்மா. அப்போ பாருங்க சார், அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க இதெல்லாம் பார்த்து. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோம். நம்மளுக்கு கர்நாடகாவில் வந்து ஒரு தற்கொலை வீடியோ போட்டிருக்கு. நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், விஜய் நான் முட்டி போட்டார், முட்டி போடுறதுல பெரிய ஆள்னு வச்சுக்கவர், கோயிலில் சொன்னேன், முட்டி போடுறாரு, என்னால் தாங்கவே முடியல, தமிழ்நாட்டு மக்கள்ஸ் நீங்கள் இந்த விரலை வச்சு ஏதாவது பண்ணுங்க, விரலை வச்சு ஏதாவது பண்ணி விட்ருங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு பக்கி வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கு, வச்சு செஞ்சுட்டாங்கலாம். தேர்தல் முடிஞ்சிட்டு தெரியுமா இல்லையா, 4ஆம் தேதி ரிசல்ட்டு. ஆனால் இப்போ சொல்லுது ஓட்டு போடுதுன்னு சொல்லுது. கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை வரும், கர்நாடகாரர் உங்களை எனக்கு பிடிக்காது தாண்டா, ஆனால் இந்த மாதிரி தற்கொலைகள் உங்கள் நாட்டில் இருக்குது, அடிச்சு விட்ருங்க, பார்த்து டயத்துக்கு செஞ்சு விட்ருங்க. எதுக்கு இதெல்லாம் இருக்கணும்? அங்கே இருக்கா ஓட்டு இல்லையா, இங்கே ஓட்டு இருந்தால் விஜயண்ணா தூக்கி மெட்டிருப்பாங்க தலைங்கீழா. பேச தெரியல, ஒரு வார்த்தை தெரியல, எலெக்ஷன் தெரியல, எலெக்ஷன் டேட்டு தெரியல, முடிஞ்சு போச்சு தேர்தல் டேட்டு. விஜயண்ணா படுற கஷ்டம் என்னால் தாங்கவே முடியலைங்குது. செத்துரு, எதுக்கு இருக்கிற நீ எல்லாம், வெளுத்த வாங்கி குடிச்சிரு. விஜயண்ணா போட்டுக்கிட்டு எனக்கு அந்த ஆள் மேலே கோபமே இல்லைம்மா, பாவம் அவர் என்ன செய்வார், அந்த ஆளுக்கு ஒரு நன்றி தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. நான் என் தமிழ் சமுதாய இளைஞர்களை வந்து உங்களெல்லாம் ஒரு சேக்குவாருக்கு நிகராகவும் பிரபாகரனுக்கு நிகராகவும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, சினிமா பார்க்குறீங்க, ஏதோ விசில் அடிக்கிறீங்க தேட்டரில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் போய் பார்த்தா சரி ஏதோ குடிக்கிறீங்க போகிறீங்க, சரி என்றைக்கே திரும்பி வந்துடுவீங்க, நல்வழிக்கு ஆகிடுவீங்கன்னு நினச்சேன். வாய்ப்பு இல்லை. நான் இந்த குடிகாரனை பூரா திருத்துறது ஒரு வேலையாக கூட நான் எடுத்து செஞ்சிடலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு செஞ்சிட முடியாதுமா. ப்ராக்டிஸ் இஸ் பாசிபிள். கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம். இது எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் திருது. ஆனால் லூஸ் இல்லைண்ணே, மென்டல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. அவர் படத்தில் ஒரு டைலாக் வச்சுருந்தாங்க, போக்கிரி படத்தில், நான் கொஞ்சம் மென்டல் அப்படிம்பார்ல போலீஸ் ஆஃபீஸரு, அவனை சொல்லலை, ஹீரோவை சொல்லியிருக்கான். டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.